இந்த அதாவது புருஷன் பொண்டாட்டி சண்டை எல்லா இடத்துலயும் இருக்கு சார். புருஷன் பொண்டாட்டி சண்டை இல்லாத வீடே கிடையாது. பல நேரங்கள்ல அவங்களே சமரசப்படுத்திப்பாங்க. சில நேரங்கள்ல நீதிமன்றத்துக்கு வழக்கு வருது, பல விவகாரத்து வழக்கு. இன்னும் சொல்லப்போனா மதுரை நீதிமன்றத்துல எல்லாம் 5 லட்சம் விவகாரத்து வழக்கு நடக்குது, கோயம்புத்தூர் நடக்குது, சென்னையில் நடக்குது, லட்சக்கணக்கில் விவகாரத்து வழக்கு. அதாவது குடும்ப நீதிமன்றம் இன்னைக்கு நிரம்பி வழியுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம விவகாரத்து பண்றாங்க. ஆனா இப்படி வினோதமா நம்ம பார்த்திருக்கோமா? ஒரு மனைவி தன்னுடைய புருஷன்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்களை ஒரு மேனேஜர்கிட்ட சொல்லி, அந்த மேனேஜர் போய் சொல்லி திருப்பி சொல்லி பதில் அப்ப என்னது இது? என்ன மாதிரியான ஒரு மனநிலை, என்ன மாதிரியான ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை. அது இல்லாம பாருங்க, இந்த நடிகையோட அவர் திருமணத்தை தாண்டிய உறவுல இருக்கார் அப்படிங்கிறது அவங்க வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. நம்ம பேசல, நம்ம சொல்லல. இது ஏற்கனவே விஜய் அவர் மனைவியை பிரிஞ்சிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் பல நேரங்களில் ஊடகங்களில் பேசப்பட்டது. அன்னைக்கு மாநாட்டுக்கு வரல, அடுத்த மாநாட்டுக்கு வரல, அதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ்க்கு வரல மலேசியாவில். இதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக விஜயும் சங்கீதாவும் பிரிஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் விஷயம். நம்ம அதில் ரொம்ப டீட்டெயிலாக போக முடியாது. நம்ம கூட பேசியிருக்கோம், அப்பா அம்மா வேணாம், பொண்டாட்டி பிள்ளைங்க வேணாம், யாருமே வேணான்னு தனியாக ஒருத்தர் அந்த பங்களாக்குள்ளே இருக்கிறாரு, அவர் என்ன மாதிரியான மனநிலைக்கு சார்ந்தவராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா சார், இது ஒரு உளவியல் பிரச்சனை தான், இது ஒரு மன ரீதியான பிரச்சனை தான். நிஜமாவே பார்த்தீங்கன்னா விஜய் அவர் இப்போ ஆரம்பத்தில் அவர் சாதுவாக இருந்தார். சாதுவாக இருக்காருங்கிறதே ஒரு சர்டிஃபிகேட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் சாது இப்படியாப்பட்ட வேலைகள்லாம் செய்வாரா அப்படின்னா இன்னைக்கு அவர் ஏதோ அவர் என்னவா அவர் நினைக்கிறாரு? அவர் தன்னை பெருசா நினைக்கிறாரா? அந்த உலகத்திலே தன்னை விட்டா ஆளுன்னு இல்லைன்னு நினைக்கிறாரா? உச்சத்துல இருந்து நான் வந்திருக்கேங்கிற வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்துறதுல இருந்து பார்த்தா தன்னையே அவர் பெருசா நினைச்சுக்கிறார். எத்தனையோ பேர் இன்னும் விஜயோட பல உயரங்கள் உச்சங்கள் எல்லாம் தொட்டவர்கள் எல்லாம் இல்லையா இந்த உலகத்துல? சாதிக்கலையா? பல பேர் இல்லையா? அவங்கெல்லாம் பேசாத வார்த்தைகள், அவங்கெல்லாம் சொல்லாத வார்த்தைகள்லாம் விஜய் சொல்றாரு. அப்படி பார்த்தா என்ன 60 படம் நடிச்சிருக்காரா? ரஜினி 200 மேல் நடிச்சிட்டாரு, கமல் 300 கிட்ட நடிச்சிட்டாரு. அவங்களாம் வேற லெவல். எங்கேயோலாம் சார், தமிழ்நாட்டை தாண்டி பெரிய விஜய் கிடையாது சார். ரஜினி கமல்லாம் இந்திய லெவல்லையும், ஏன் ஆசியா லெவல்லையுமே அவங்களாம் வேற எங்கேயோ போயிருக்காங்க சார். அவங்க தன் வீட்டிலேயே தன்னுடைய குடும்பத்தோடய சேர்ந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்காருன்னா அவருடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படின்றது நம்ம யோசனை அங்கதான் பயப்பட வேண்டியது இருக்கு. அங்கதான் பயப்பட வேண்டியது. எல்லாருமே திருப்பி இவர் யார்ட்டையும் பேச மாட்டாரு, இவர் எதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு. ஒரு முறை சார், இவர் யார்ட்டையும் பேச மாட்டாரு, இவர் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டாரு, இவர் சைலண்டா இருப்பாரு அப்படிங்கறதே நல்லவனா சொல்றாங்க சார். அது எப்படி நல்லவனுக்கு சர்டிபிகேட் ஆகும்? சைலண்டா இருக்கிறதும் மௌனமா இருக்கிறதும் பேசாம இருக்கிறதும் நல்லவனுக்கு அடையாளமான்னு எனக்கு புரியல. அதாவது நீங்க ஒரு பண்பாளனா இருந்தா அது உங்களுடைய பண்பை நீங்க எல்லா இடத்துலயும் காட்டணும். உங்க அன்பை நீங்க குடும்பத்துல முதல்ல காட்டணும்.